டைம் இஸ் டூ நாட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என் நிலமையில இருக்கு. காலையில் ஒரு வேலை பார்த்துட்டு ராத்திரி ஒரு வேலை பார்க்குறேன். நான் இப்போ மணி 9 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன், நான் வந்து ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு போகிறேன். மணி இப்போ 9:10 ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் ஷோரூம்ல முடியலை, எனக்கு போட்ட இன்னும் டைம் இல்லை. இவங்க எப்படியோ ஒரு வழியே கூட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அலெக்சாவை பார்க்க வந்திருக்கோம். அலெக்சா எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து எடுத்துருவோம் வண்டியை. அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். அலெக்சால கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் சமாளித்து ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். அவனுக்கும் வந்து போக வரதான் செய்யும். இருந்தாலும் வர வழியிலேயே பார்சல் போட்டால் தானே வந்து ரூபா கிடைக்கும். போகிற வழியில் டீ இல்லாமல் இல்லாமல் இருக்க முடியுமா? டீயை ஒன்று போட்டு அப்படியே ஒரு டான்ஸில் ஆட்டம் போட்டேன். கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு. இது என்னோட ஃபஸ்ட்டு ஆர்டரு. 29 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கஸ்டமர் பார்க்கறதுக்கு மேப்பு போட்டோம். மேப்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, 600 மீட்டர் தான் காட்டுது. பார்சலை வாங்கியாச்சு. ஆனால் கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு போகிறது தான் பெரிய வேலையாகும். எப்படி கொண்டு போய் மாட்ட போகிறேன்னு தெரியல. கரெக்டாக பண்ணிட்டோம்னா 29 ரூபா கிடைக்கும். அதுவும் சும்மா இல்லை, 29 ரூபா தானே. ஃபஸ்ட் ஆர்டர் தானே, ரெண்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்படியே கஷ்டப்பட்டு கொடுத்துட்டேன். ஆனால் ரெண்டாவது ஆர்டர் தான் என்ன கஷ்டப்பட்டு, எப்பா பெரிய ஆர்டர் ஆகும். இதுக்கு அதோட தூக்கிட்டு அப்படியே கொண்டு போய் கஸ்டமர் வாயில கொடுக்கறதுக்குள்ள, சரி கஸ்டமர் கையில் கொடுக்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஃபாஸ்ட்டு உள்ள பார்சல் வந்து வேற கஸ்டமராக உள்ளது. நல்ல கஸ்டமர் உள்ளது பார்சலை வந்து இன்னொரு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். அதில் லேட் ஆகிட்டு ரொம்ப நேரம். மணி கரெக்டாக 11:10 ஆச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. எனக்கு லேட்டுமா தெரியல, ஏன்னா இது நான் முன்னாடி போகிறத விட கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகிறேன். ஏன்னா முன்னாடிலாம் 12 மணி தான் ஆயிடும். நான் ஸ்விக்கி ஓட்டி இவ்வளோ நேரத்துக்கு சீக்கிரமாக போயிட்டேன். எல்லாருக்கும் ஃபுட் டெலிவரி நானே இப்போ நானே இப்போ நான் சாப்பிட போகிறேன். மணி கரெக்டாக 11:25 ஆச்சு. இதுக்கப்புறம் லைட்டை போடணும், ஃபேனை போடணும். ஃபேனை போட்டாச்சு. அதுக்கப்புறம் புரோட்டா எடுத்து பிரிச்சு போட்டு சாப்பிட வேண்டியதான். சரி, இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.